தமிழ் தாத்தா உ.வே.சா. நாம் பார்ப்பது டிஎன்பிஎஸ்சி டெட்டுக்குமான ஒரு சிலபஸ். ஐயா ஐயா, வெளியில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்த முதியவர் வாசலுக்கு வந்தார். யாரோ உதவி கேட்டு வந்திருப்பான் என்று நினைத்து வந்தவருக்கு வியப்பு. வாசலில் நின்றவரை பார்த்தால் அவர் பெரிய மனிதராகவும் நல்ல படிப்பாளியாகவும் தெரிந்தார். அவர் முகத்தில் அப்படி ஒரு தெளிவு இருந்தது. என்ன வேண்டும் என்று வீட்டுக்காரர் கேட்டார். தங்கள் வீட்டில் பழைய ஓலைச்சுவடிகள் நிறைய இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தேன். அவற்றை தமிழ் மொழியில் சிறந்த இலக்கியங்கள் இருக்கலாம். ஓலைச்சுவடிகள் உள்ளவற்றை எல்லாம் எழுதி புத்தகமாக அச்சிட்டு வருகிறேன். உங்கள் வீட்டில் உள்ள சுவடிகளை கொடுத்தால் அவற்றை பார்த்து எழுதிவிட்டு திருப்பி தந்து விடுவேன் என்று கேட்டார். இந்த உதவியை மறுக்காமல் தாங்கள் செய்த வேண்டும் என்று பெரியவர் கூறினார். இதனை கேட்ட வீட்டுக்காரருக்கு சினம் வந்துவிட்டது. நாளை ஆடிப்பெருக்கு விடியற்காலையில் ஆற்றில் விடுவதற்காக வீட்டில் கொஞ்சம் ஓலைச்சுவடிகள் வைத்திருக்கிறேன். அது பொறுக்கவில்லையா உமக்கு என்று கத்தினார். ஓலைச்சுவடிகளை படிக்க வேண்டுமே தவிர அவற்றை ஏன் ஆற்றில் விட வேண்டும் என்று வந்தவர் கேட்டார். வீட்டுக்காரர் மேலும் சிலம் கொண்டார். அஃது உமக்கு தேவையில்லாதது. ஆடிப்பெருக்கு நாளில் சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் என்பது சாஸ்திரம். அவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடாது என கூறி வந்தவரை விரட்டினார். பெரியவர் வீட்டுக்காரரிடம் எவ்வளவோ கெஞ்சியும் அவர் ஓலைச்சுவடிகளை தர ஒத்துக்கொள்ளவில்லை. வந்தவரோ அதற்கு மனம் தளரவில்லை. அந்த ஊரை விட்டு செல்லவில்லை. அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அன்றிரவு வேறொரு வீட்டு திண்ணையில் படுத்துக்கொண்டார். குளிரும் பனியும் அவரை வாட்டின. நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பதுதான் உ.வே.சா பதிப்பித்த மணிமேகலை ஓலைச்சுவடியின் ஒரு ஏடு. விடியற்காலையில் கோழி கூவியதும் அந்த வீட்டுக்காரர் ஓலைச்சுவடிகளுடன் ஆற்றுக்கு செல்வதை பார்த்தார். அந்த பெரியவர் அவரை பின்தொடர்ந்து மறைந்து சென்று கொண்டு ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதனை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். வீட்டுக்காரர் நீராடிய பின் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டு சென்றார். அவர் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை அப்பெரியவர் தேடி எடுத்தார். ஆற்றில் இருந்த ஈரத்தை தன் வேட்டியால் துடைத்தார். அங்கேயே சுவடிகளை வாசிக்கத் தொடங்கினார். உடனே அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில சுவடிகளில் இருந்தன. இந்த நிகழ்வு இன்றைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது. அந்த பெரியவர் தான் உ.வே.சா என்று நாம் அன்போடு அழைக்கும் உ.வே. சாமிநாதர். அந்த காலத்தில் தாளோ எழுத்துகளோ இல்லை. பனை ஓலை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவார்கள். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு பெயர்தான் ஓலைச்சுவடி என்று பெயர். அக்காலத்தில் இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஓலைச்சுவடிகளில் தான் எழுதப்பட்டன. ஆணியால் ஓலையில் எழுதும்போது ஓலை கிளியும். அவ்வாறு கிளியாமல் எழுதல் வேண்டும். அதற்குத்தான் ஓலைச்சுவடி எழுத்துகளில் புள்ளி என்பது இருக்காது. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. அதனால் பேரன் என்பதை நாம் பெறன என்றும் வாசிக்கலாம், பேரன என்றும் வாசிக்கலாம். முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். பிழையில்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக உ.வே.சா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார். அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார் உ.வே. சாமிநாதர். நாம் அவ்விலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார். அதனால்தான் அவரை நாம் தமிழ் தாத்தா உ.வே.சா என்று அன்போடும் உரிமையோடும் நாம் அழைக்கிறோம். தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்களின் ஓலைச்சுவடிகள் 4 நூலகங்களில் பாதுகாக்கப்படுகின்றன. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள்: கீழ்திசை சுவடிகள் நூலகம், சென்னை; அரசு ஆவண காப்பகம், சென்னை; 3வது உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், சென்னை; 4வது சரஸ்வதி நூலகம், தஞ்சாவூர். ஆகிய 4 இடங்களில் தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்களின் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்றன. குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன. அவற்றுள் 96 பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன. 3 பூக்களின் பெயர்கள் தெளிவாக இல்லை. ஆனால் 3 பூக்கள் தானே தெரியவில்லை என்று அவர் விட்டுவிடவில்லை. அந்த பூக்களின் பெயர்கள் தெளிவாக உள்ள சுவடி யாரிடமாவது இருக்காதா என்று மறுபடியும் ஊராக வீடாக தேடிச் சென்றார். குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்கள் 1. இதன் ஆசிரியர் கபிலர் ஆவார். பல மாதங்கள் கழித்து அவர் தேடிய பூக்களின் பெயர்கள் உள்ள சுவடி 1 கிடைத்தது. அதன் பிறகே அந்நூலை அச்சுக்கு கொடுத்தார். எதனையும் அரைக்குறையாக செய்ய விரும்பாத சுறுசுறுப்பான அந்த தமிழ் தாத்தா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பிப்பு பணியை மேற்கொண்டார்.
அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். அவருடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம். அவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். உ.வே.சாவினுடைய ஆசிரியர் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அதனால் ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன். அதனால்தான் அவரை நாம் உத்தம தானபுரம். வே என்பது வேங்கட சுப்புவின் மகனார். சா என்பது சாமிநாதன் என்பதன் சுருக்கமாகவே நாம் உ.வே.சா என்று அழைக்கிறோம். உ.வே. சாமிநாதர் அவர்கள் 19/2/1855 ஆண்டு பிறந்த அவர் 28/4/1942 இயற்கை எழுதினார். தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் என்னும் எழுத தொடராக எழுதினார். அஃது என் சரித்திரம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது. ஆனந்த விகடனில் உ.வே.சா எழுதியது. அவர் தொடங்கிய தமிழ் பணி இன்றும் முழுமையடையவில்லை. அவருடைய பேரப்பிள்ளைகளான நாமும் அந்த பணியை தொடர்வோம். உ.வே.சா பற்றிய சிறப்பான ஒன்று என்னவென்றால், உ.வே.சா அவர்கள் பெயரால் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் உ.வே.சா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. உ.வே.சா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜி.யு. போப், சூழியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். நடுவணரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. நாம் பார்ப்பதுதான் நடுவணரசு 2006 ஆண்டு உ.வே.சா அவர்களுக்காக வெளியிட்ட சிறப்பு அஞ்சல் தலை. அது அவருடைய போட்டோன்னு சொல்லலாம். உ.வே.சா பதிப்பித்த நூல்கள்: முதலாவதாக எட்டுத்தொகை, இரண்டாவது பதிற்று 10, மூன்றாவதாக சீவக சிந்தாமணி. இதெல்லாம் உ.வே.சா பதிப்பித்த நூல்கள். சிலப்பதிகாரம் எழுதியவர் ஒருவராக இருந்தால் பதிப்பித்தவர் உ.வே. சாமிநாதர். புராணங்கள் 12 பதிப்பித்துள்ளார். உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13 பதிப்பித்துள்ளார். அந்தாதி 3 நூல்களை பதிப்பித்துள்ளார். பரணி 2 நூல்களை பதிப்பித்துள்ளார். மும்மணிக்கோவை 2 நூல்களை பதிப்பித்துள்ளார். இரட்டை மணிமாலை 2 நூல்களை பதிப்பித்துள்ளார். தமிழ் தாத்தா உ.வே.சா. பிரபந்தங்கள் 4 நூல்களை பதிப்பித்துள்ளார். நாம் காண்பது உ.வே.சா நினைவில்லம். இல்லம் இருக்கும் இடம் பாருங்க. இதுதான் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பவரது வீடு. இன்று நாம் பார்த்த தகவல்கள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். இன்றைய பதிவில் நாம் தமிழ் தாத்தா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் உ.வே.சா பற்றி பார்த்தோம். இது போன்ற பல்வேறான தகவல்கள் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள். தொடர்ந்து மேலும் பல பயனுள்ள தகவல்களை காண்பதற்கு நாலேஜ்லுமின் அறிவொளி யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நாலேஜ்லுமின் அறிவொளியில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ்லுமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.